இந்த நாடாளுமன்ற தேர்தலில் நீங்க போட்டியிடாததுக்கு காரணம் என்னன்னு சொல்லிட்டு தமிழக முதலமைச்சர் கேட்டிருக்காரு. தேர்தல் நிதி பத்திரங்கள் மூலமாக அதிகமாக பணம் பெற்ற பாஜக உங்களை கைவிட்டு தமிழிசை சவுந்தரராஜனை பலிக்கேடா ஆகியிருக்கிறதா விமர்சனம் பண்ணி அவங்க அதை எப்படி வேணா பார்க்கட்டும். எங்க கட்சி எப்படி தீர்மானிக்குதோ அப்படிதான் நான் நடப்பேன். எங்க கட்சி என்ன கண்டெஸ்ட் பண்ணுமானா போவேன், இல்லைன்னா இல்ல. தேர்தல் பத்திரங்கள் மூலமா தான் பணம் வருது, அதை வச்சுட்டு உங்களை கை விட்டுட்டாங்க, உங்களை போட்டி போடணும்னு வைக்கிறாங்க அப்படிங்கிறாங்களே. நான் கேட்கிறேன், திமுக வரலையே தேர்தல் பத்திரம் மூலமா பணம்? 90% மொத்தமா அவங்களுக்கு தேர்தலுக்கு பணம் வருதுன்னா, கட்சிக்கு பணம் வருதுன்னா, 100 ரூபா வருதுன்னா 90 ரூபா ஒரே ஆளுகிட்ட இருந்து வந்திருக்கு. ஏன் வந்துச்சுங்க? அவங்களுக்கு என்ன கொடுக்கல் வாங்கல் பண்றீங்க? நான் அதையும் கேட்கிறேன். எங்க கட்சி தீர்மானம் எடுக்கும் யாரை போட்டி போட வைக்கணும், போட்டி போட வைக்க வேண்டாம்னு. இந்த முறையா, அடுத்த முறையா, போன முறையா, அதெல்லாம் கட்சி. ஒரு நிமிஷம் அவங்களுக்கு முடிக்கல. நான் கொஞ்சம் லாங் ஆன்சர்ஸ் கொடுப்பேன், பொறுத்துக்கோங்க. சோ அது கட்சி தீர்மானமா? அதுல முதலமைச்சர் இவ்வளவு தீவிரமா இன்ட்ரெஸ்ட் எடுத்து பாப்பாரு நான் நினைக்கல. ஏன்னா அவங்க கட்சிக்கு நிறைய விஷயம் இருக்கு. இங்க சில பேர் கொடுக்குறாங்க, சில பேர் கொடுக்கல, கொடுத்தவங்களுக்கு சப்போர்ட் பண்றாங்க, எப்படி பண்றாங்கன்னு தெரியல, இதெல்லாம் இருக்கு. அதனால அவர் அதை கொஞ்சம் கவனிச்சுக்கணுமே தவிர இதெல்லாம் கேட்கறது தேவையே இல்லை. அது ஒவ்வொரு கட்சிக்கும் அவங்க விவகாரம். பாஜக மிக முக்கிய தலைவர் நீங்க. இப்ப மக்களவை தேர்தலில் போட்டியிருந்து பணம் இல்லைன்னு சொல்லிட்டு தனியார். இப்ப இந்த நிலையில உங்க கட்சி எந்த ஒரு உதவியும் செய்யலையா? இல்லைங்க, முக்கியமான தலைவரோ முக்கியமில்லாத தலைவரோன்ற பாகுபாடே இல்லை. எல்லாரும் கட்சி தொண்டர்கள் தான். நானும் அதுல கட்சியில ஒரு தொண்டன் தான். என் கட்சி எப்ப தீர்மானிக்குமோ அப்பதான் நான் போட்டிக்கு வருவேன். அதுதான் விஷயம். வேற ஒரு நிமிஷம். வாய்ப்பு கிடைக்காது. பணம் இல்லாத பட்சத்துல பாஜக வாய்ப்பு கொடுக்காதா? இல்ல தென் மாநிலங்கள்ல போட்டிட்டா தோல்வியை தழுவிடுவோம் அப்படிங்கிற ஒரு பயம்? அப்படி இல்லைங்க. பணம் இருக்கிறவங்களும் பணம் இல்லாதவங்களும் எல்லாருக்கும் வாய்ப்பு இருக்கு. இதுல அந்த மாதிரி பாகுபாடு இல்லை. ஒண்ணு. ரெண்டாவது, ஏன் பின்ன நிறைய ஒவ்வொரு 23 கேண்டிடேட்ஸ் நாங்க போட்டிருக்கோம் எங்களோட சின்னத்துல. அதை தவிர தோழமை கட்சி எல்லாம் கூட இருக்குது. கண்டெஸ்ட் பண்ணாமலா இருக்கும். இதுக்கு முன்னாடி பொன்னார் ஐயா ஜெயிக்கலையா? சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் ஜெயிக்கலையா? சோ Modi ki guarantee has been implemented following the central government's steps, but in some cases, of course, you had stickers put on Modi's name that it is a scheme which is run by the local government and not the central government. So the attempts have been there to scuttle those Modi ki guarantee wala schemes which are aimed at common man. And the state government has periodically tried to show it off as if it is their project when it is a central government's project. For a classic example, even the 100% funded complete free food grain program, it took very many number of months for the state government to clearly say we have nothing in this, it is all central government funded. Housing program, PM Awas Yojana, was also like this. You will have small PM Awas Yojana board here, but a huge big photo of the CM. So PM Modi's guarantee, which are 10 in number, are being implemented, but very many attempts by the state government to usurp it, to take it away, to take the credit away for itself has been happening.